இந்த பதிவை பார்க்க போகிற அத்தனை அன்பர்களுக்கும் அடியார்களுக்கும் எல்லாருக்கும் அடியனுடைய பணிவான வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன். அன்பினை பெருவாயாகில் அதர்மங்கள் அனைத்தும் நீங்கி துன்பமும் தவிர்ந்து போகும், துயரம் எங்கு உண்டோ சொல்வாய். இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது சிவன் ஏன் பாம்பை எடுத்து அணிஞ்சிக்கிட்டு இருக்கார் அப்படின்றதுக்கான விளக்கத்தை கந்தர் அலங்கார பாடலுக்கு வாரியார் சுவாமிகள் கொடுக்குறார். அந்த கந்தர் அலங்கார பாடலில் ஒரு பாட்டு, அதில் என்ன வருது அப்படின்னா, அது 43வது பாடல். அந்த கந்தர் அலங்கார பாடல் வரியில் ஒரு வரி, கணபண கட்செவியார் பணியணி கோமான் மகனை அப்படின்னு சொல்கிறார். அருணகிரியார் நிறைய சமயங்களில் இன்னாருடைய மகன், இன்னாருடைய மருமகன் அப்படின்னு சொல்லி திருமாலுடைய பெருமைகள், சிவனுடைய பெருமைகள், அம்பாளுடைய பெருமைகள், விநாயகருடைய பெருமைகளை சொல்லி சகோதரனே அப்படின்னு வரும். அது மாதிரி சொல்கிறப்போ கணபண கட்செவியார் பணியணி கோமான் மகனை அப்படின்னு முருகனை பாடுறார். சிவனுடைய மகனே, பாம்பை அணிகலனாக கொண்ட சிவபெருமானுடைய மகனே அப்படின்னு சொல்கிறார். அதுக்கு அவர் விளக்கம் சொல்லிட்டு வர்றார். பணம் அப்படின்னா பாம்போட படம். பாம்போட ஒரு சிறப்பு என்னென்னா, அதுக்கு கண் மட்டும்தான் இருக்கும், செவின்னு தனியாக ஒரு உறுப்பு கிடையாது. ஆனால் அந்த கண்ணும் அதோட உடம்பும் அதோட செவிகளாக ஒரே பொருள் இந்த 2 புலன்களாகவும் வேலை செய்து, அதுக்கு கண்ணாகவும் இருக்குது, காதாகவும் வேலை செய்யுது, கேட்டல் தொழிலை செய்யுது கண். அது மாதிரி ஒரு சிறப்புடையது. அத்தகைய பாம்புகளை சிவபெருமான் திருவாபரணமாக கொள்றதுக்கு என்ன காரணம் அப்படின்னு அந்த வரிக்கு விளக்கம் சொல்கிறார். தாருகவனத்து ரிஷிகள் இருக்காங்கள்ல, அவங்க கண்மமே பலனை தரும் அப்படின்ற கொள்கை உடையவங்க. அந்த பலனை தர்றதுக்கு வேற ஒரு கடவுள் தேவையில்லை. அதாவது ஒரு இறைவன் இருந்து அந்த பலனை நம்மகிட்ட சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை. என்னென்ன கர்மங்கள் செய்கிறோமோ அதுவே அதோட பலனை கொடுத்துரும். அதுக்கு நடுவில் ஒரு ஆள் தேவையில்லை அப்படின்ற கொள்கையோட அந்த ரிஷிகள், தாருகவனத்து ரிஷிகள்லாம் இருக்காங்க. அதனால் அவங்க சிவபக்தி இல்லாமல் இருக்காங்க. ரிஷிகளாக இருந்தாங்க. இப்போது அவங்களுடைய புத்தி அப்படி போகுது, சிவபக்தி இல்லாமல் பேசாமல் இருக்காங்க. அவங்க செய்கிற புண்ணிய பாவங்களுக்கு தக்க பலன் அந்த பிறப்புலையும் மறுபிறப்புலையும் வரும். ஆயினும் வினை ஜடம், அதனால் தானே பொருந்தாது. அது அவங்க உணரலை. அந்த தாருகவனத்து ரிஷிகள் உணரலை. அந்த வினையை காலமறிந்து உயிர்கள் புசிக்க செய்வதற்கு இறைவர் ஒரு அவசியம் வேண்டும். இது அவங்களுக்கு அது மறந்து போச்சு. அதனால் இறைவனே வினைகளை அவ்வக்காலங்களில் உயிர்களுக்கு ஊட்டுகின்றனர். இதனை தாருகவனத்து ரிஷிகள் உணராதவர்களாயினர். விரதமே பரமாக வேதியரும் சாதகமாகவே சாத்திரங்கள் காட்டினர் அப்படின்னு திருவாசகத்தில் சொல்லுவாங்க. அந்த மாதிரி இவங்கெல்லாம் அந்த குணம் கெட்டு அவங்களுக்கு புத்தி வர வேண்டிய நேரம். அதனால் அது மாதிரி நடந்துக்கிறாங்க. இப்போ கருணைக்கடலான பரமன் சும்மா இருப்பார், அவங்கள காக்கணும்ல. அதுக்காக அவங்களுக்கு புத்தி வர வைக்கணும், அறிவு விளக்கம் கொடுக்கணும். அதுக்காக என்ன பண்ணுறாரு, கருணைக்கடலான கண்ணுதர் கடவுள் அத்தாருகவனத்து ரிஷிகளுக்கு நல்லுணர்வு வருவிக்கும் பொருட்டு பிச்சாடனராக போந்தருளினார். இவர் பிச்சாடன மூர்த்தியாக அந்த தாருகவனத்துக்கு போகிறார். அதனால் அவர்கள் தவம் அழிந்து சிவபெருமானுடன் பகை கொண்டு அபிசார வேள்வி செய்து கொடிய விடப்பாம்புகளை சிவமூர்த்தியை கொல்லுமாறு ஏவினர். சிவபெருமானை போய் பாம்பு கொல்றதாம். அபிசார வேள்வி அப்படின்ற வேள்வியை பண்ணி அதில் வந்த பாம்புகளை எடுத்து கொல்றதுக்கு அனுப்புகிறாங்க. இறைவன் என்ன பண்ணார், பரமபிதா அவர் தன்னை கொல்ல வந்த அந்த பாம்பையெல்லாம், அரவங்களையெல்லாம் கருணை மேலிட்டால் கொல்லாது அவைகளை பிடித்து ஆபரணமாக தரித்து கொண்டு எமக்கு தீங்கு புரியும் புன்மையோருக்கும் நன்மையே புரிவோம் என்று உலக உய்ய உணர்த்தி அருளினார். இது அவருடைய
கருணைத்திறம். முருகப்பெருமான் என்ன பண்ணார், சூரபதுமனை சேவலும் மயிலுமா ஆக்கி ஆட்கொள்கிறார். அதே மாதிரி சிவபெருமான் என்ன பண்ணுறாரு, தாருகவனத்து ரிஷிகள் அனுப்பிச்ச அந்த கொடிய பாம்புகளை தனக்கு ஆபரணமாக அணிந்து கொண்டார். சிவன் ஏன் பாம்பை ஆபரணமாக அணிஞ்சிட்டார் அப்படின்றதுக்கு இவர் சொல்கிற விளக்கம் கந்தர் அலங்கார பாடலுக்கு. நம்ம சுவாமிகள் ரெட்டியப்பட்டி சுவாமிகள் அருட்பாடல்களில் இதே மாதிரி ஒரு பாடலில் சொல்லிட்டு வர்றார். வண்ண விருத்தத்தில் 13வது பாடலில் சொல்கிறாரு, சர்ப்பத்தை முற்சிற்றிடை கச்சென பணிகொள் சர்ப்பத்தினிற் சயனமுற்று சிறக்குமறி சர்ப்பத்தினை சிவனும் ஒத்து கழுத்தில் அணிவதும் ஏனோ. கேள்வி கேட்டு நிறுத்துறார். பாட்டு இன்னும் தொடருது. அங்கே கேட்குறாரு, இப்போது சிவபெருமான் எதுக்காக இடையில கச்சாக அந்த பாம்பை கட்டிக்கணும், ஏன் அங்கங்கேயும் பாம்பை பிடிச்சி கையில் வச்சுருக்கணும், சர்ப்பத்தினை சிவனும் ஒத்து கழுத்தில் அணிவதும் ஏனோன்னு கேட்குறார். இப்போ வாரியார் சுவாமிகள் சொன்ன பதில் இந்த கேள்விக்கு சரியான ஒரு விளக்கத்தை கொடுக்குது. அந்த விளக்கம் எல்லாருக்கும் தேவை. சிவன் பாம்பை வச்சுருக்காரு, ஏன் அவர் கழுத்தில் பாம்பு வச்சுருக்கணும், காதில் கூட போட்டிருப்பாருன்னுவாங்க, கையில் கட்டிகிட்ருப்பாரு, இடையில கட்டிகிட்ருப்பாரு. அப்போ தாருகவனத்து ரிஷிகள் அனுப்பிச்ச பாம்பு. ஏற்கனவே தேவர்கள் அசுரர்கள் சேர்ந்து அமுதம் கிடையிறப்போ வந்த விஷத்தை தான் அருந்தி மற்றவர்களை தேவர்களை காத்தவர். அது மாதிரி அவருக்கு இந்த பாம்பு ஒரு விஷயமாக, அவரால் படைக்கப்பட்ட விஷயங்கள் இந்த உலகம் பூரா பரவி இருக்குது. அந்த பாம்பு இவரை கொல்ல முடியுமா? அதுக்கு அந்த ஆற்றல் இருக்கா? அது அந்த ரிஷிகளுக்கு தெரியாததுனால, உணராததுனால இந்த வேலையை செய்தாங்க. இப்போ அவங்க உணர்ந்துக்குவாங்கல்ல எது பரம்பொருள்னு. பரம்பொருள் ஆற்றல் மற்றவங்களுக்கு உணர வைக்கிறதுக்காக பண்ணக்கூடிய சின்ன சின்ன அறிவு விளக்கம் வர வைக்க வேண்டிய சின்ன சின்ன திருவிளையாடல் கதையில் வர்ற மாதிரி இதுவும் இறைவனுடைய திருவிளையாடல்களில் ஒன்று. நம்ம இந்த கேள்விக்குரிய பதில், சிவன் ஏன் பாம்பை அணிய வேண்டும், இந்த கேள்விக்கான பதில் அழகாக சொல்லியிருக்கார் வாரியார் சுவாமிகள். வாழ்க வளமுடன். அடுத்த பதிவில் அடுத்த ஒரு கருத்தோடு சந்திப்போம். வாழிய நாளும் மென்மை வாழ்க நல்லறங்கள் எல்லாம் வாழிய பெரியோன் நாமம் வாழியே வாழி வாழி.